வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பவர் கொரி அப்படின்றது எக்ஸல்ல எப்படி யூஸ் பண்ணி VLOOKUP பயன்படுத்தாம நம்ம டேட்டா எப்படி கொண்டு வர்றது, அப்புறம் கால்குலேஷன்ஸ் வந்து அந்த இது திரும்ப திரும்ப மேனுவலா பண்ணாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் பண்றது, அது என்ன VLOOKUP இல்லாம கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, கிரியேட்டிங் ஆர்டர் டீடைல்ஸ்னு ஒரு டேபிள். ஓகே, எப்படி கொண்டு வர போறோம்? இதுல வந்து பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு அதுல இருக்காது. ஓகே, பிரைஸ் இல்லாம இருக்கும்போது பிரைஸை வந்து VLOOKUP மூலமா ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல இருந்து கொண்டு வரணும். ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் இருக்கும். அதுல வந்து ஆர்டருக்கு வந்து ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், ஆர்டர் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கும். அதுல பிரைஸ் இருக்காது. எப்படின்ற டேபிள் இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு இதை டெலீட் பண்ணிக்கிறேன், இல்ல ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரிஜினலா அந்த டேபிள் எப்படி இருக்கும்னா ஆர்டர் ஐடி இருக்கா, ஆர்டர் டேட், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி, இவ்வளவுதான். அந்த 4 காலம் மட்டும் தான் இருக்கு. இந்த 4 டேட்டா மட்டும் கொடுத்தாச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரைஸ் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இல்லையா? நான் ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா பிரைஸ் இருக்கணும். பிரைஸ் இன்டு குவான்டிட்டி ஆர்டர் வேல்யூன்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ அந்த பிரைஸ்ன்றது எங்க இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு உண்டான பிரைஸ் வந்து இந்த இடத்துல காலம் டில பிரைஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு உண்டான ப்ராடக்ட் கேட்டகரி இங்க இருக்கு. ஸோ எல்லாமே ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி P-001, ப்ராடக்ட் நேம் ஆப்பிள், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிலோகிராம், பிரைஸ் இஸ் 300 அண்ட் ப்ராடக்ட் கேட்டகரி இஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது மாதிரி மற்ற டேட்டாலாம் இருக்கு. ஓகே, இப்போ ஆர்டர் மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு பார்த்தோம்னா O-00001 01 Jan 2023 is the order date. T-001 அப்படின்றது ஆர்டர் ஐடி. இதுக்கு வந்து 5 நம்பர் ஆர்டர் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லி தெரியணும்னா என்ன பண்ணோம், P-001 இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து P-001 ஆப்பிள் அப்படின்னு சொல்லி போட்டு 300 ரூபான்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 300 ரூபான்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், VLOOKUP போட்டு கொண்டு வருவோம். அதை இங்க போட்டதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிட்டு இது காமிக்கிறேன். இப்போ இதுல VLOOKUP போட்டிருக்கோம் இல்லையா? இதை மறுபடியும் வந்து VLOOKUP எப்படி அப்ளை பண்றதுன்றத காமிக்கிறேன் பாத்துங்க. ஈக்குவல் டு VLOOKUP. லுக்அப் வேல்யூ எது? C2ல இருக்கு. C2ல என்ன இருக்கு? P-001 அப்படின்ற ப்ராடக்ட் ஐடி இருக்கு. ஸோ C2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாமா? கமா டேபிள் அரே எங்க இருக்கு? இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி இந்த ஷீட்ல தான் அது இருக்கு. ஓகே, இதுல வந்து A2ல இருந்து E7 வரைக்கும். ஸோ A2 ஃபுல் கோலன் E7 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுல பிரைஸ் எத்தனாவது காலத்துல இருக்கு? கமா 4th காலத்துல இருக்கு. கமா FALSC இதெல்லாம் என்டர் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து இந்த டேபிள் அரேல உண்டான ரேஞ்ச் A2 டு E7 வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல கொடுக்கணும்னா $A, $2, $E, $7 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, அடுத்தது இது அப்படியே வந்து பிரைஸ் இன்டு குவான்டிட்டி கால்குலேட் பண்ணி ஆர்டர் வேல்யூ கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம், D2 அதாவது 5 அப்படின்றது ஆர்டர் குவான்டிட்டி இன்டு E2 which is 300 பிரைஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா ஆர்டர் வேல்யூ வந்தது இல்லையா? அடுத்தது ப்ராடக்ட் கேட்டகரிக்கு என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு VLOOKUP. அதே C2 தான். C2ல P-001 இருக்கு. கமா டேபிள் அரே which is available in this sheet. இதுல போயிட்டு A2 to E7 மறுபடியும் கொடுக்கணும். அதுக்கு $A, $2 ஃபுல் கோலன் $E, $7 கமா இதுல வந்து 5th காலத்துல தான் ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. ஓகே, கமா FALSC. ஸோ VLOOKUP போட்டாச்சு. ஸோ பிரைஸ் அண்ட் ப்ராடக்ட் கேட்டகரி ரெண்டுமே VLOOKUP போட்டு கொண்டு வந்தோம். ஆர்டர் வேல்யூன்றதை இந்த ரெஃபரன்ஸை போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க என்ன பண்ணுவோம், கீழே வரைக்கும் இந்த மாதிரி போடுவோம். இப்போ நமக்கு ஆர்டர் ஐடியில் மொத்தம் 4 டேட்டா இருக்கு. O-00001ல இருந்து 00004 வரைக்கும் 4 டேட்டா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம டேட்டா கொண்டு வரோம். நாளைக்கு ஒரு 1000 ஆர்டர் இந்த மாதிரி ஃபில் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, 1000 ஆர்டருக்கு மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த இதை காப்பி பண்ணி மறுபடியும் 1000 ஆர்டருக்கு கீழே போய் போட்டுருவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து ஒரு 2000 ஆர்டர் ஃபில் ஆகுதுன்னா அதையும் வந்து காப்பி பண்ணி போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி டெய்லி போடுறதுக்கு பொதுவாக பவர் கொரியில ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த ஆர்டர் ஐடின்ற டேபிள் இருக்குல்ல, A1 to D5 அப்படின்றது இந்த டேபிளா ஃபில்அப் பண்ணோம்னா என்ன பண்ணோம், Ctrl T போட்டு டேபிள் ரேஞ்ச் சொல்லி ஒன்று பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அது எப்படின்றது இந்த இடத்துல காமிக்கிறேன். ஆல்ரெடி டேபிள் பண்ணியிருக்கதா.
இந்த இடத்துல வந்து இந்த காலம் ABCDல ரோ நம்பர் 5 வரைக்கும் நீங்க எந்த செல்ல எங்க வச்சாலுமே வந்து இந்த டேபிள் டிசைன் அப்படின்ற மெனு இங்க வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா டேபிள் நேம் இருக்கு, ஓடின்னு இருக்கு இல்லையா, ஆர்டர் டேபிள் அப்படின்ற ஷார்ட்கட்டை ஓடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த காலம் ABCDல ரோ நம்பர் 1 to ரோ நம்பர் 5 வரைக்கும் உண்டான டேபிள் வந்து ஓடி டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த A2ல இருந்து D5 வரைக்கும் தான் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா இன் தட் டேபிள். ஸோ இந்த A2ல வந்து D5 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த நேம் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓடி அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். ஓகே, இது வந்து டேபிள் நேமோட நேம் வந்து ஓடி, அது மாதிரி டேபிள் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் நேம் வந்து ஓடின்னு சொல்லி இந்த நேம் பாக்ஸ்ல காமிக்கும். ஸோ இப்போ நம்ம A2ல கிளிக் பண்றோம். ஸோ A2ல கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த செல் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இங்க டிஸ்பிளே ஆகும் நேம் பாக்ஸ்ல, வேற டேபிள் நேம் ஃபுல்லா வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இந்த A2ன்ற செல்லு ஓடின்ற டேபிள்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வெளியில வேற எங்கேயா கிளிக் பண்றோம்னு வச்சுக்கலாம், இந்த செல் வந்து F9ன்றது அந்த ஓடின்ற டேபிள்ல கிடையாது. அதனால வந்து டேபிள் டிசைன்ற மெனுவும் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து டேபிள் டிசைன்ற அப்படின்ற நேம்ல வந்து பார்க்க முடியாது. இப்போ அதே சமயத்துல மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்றோம்னு வச்சுங்க, டேபிள் ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்றேன், இப்போ டேபிள் டிசைன்ற ஒரு டேப் மேல அவைலபிளா இருக்கு. வேறஸ் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் செல் A3 இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து A2ல இருந்து D5 வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சுன்னா நேம் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓடின்னு சொல்லி இருக்கும். ஆனா இங்க டேபிள் டிசைன்றதை கிளிக் பண்ணி பார்த்தா என்னோட டேபிள் நேம் அப்படின்றது பார்க்க முடியும். ஓகே, டேபிள் நேம்ன்ற ஓடி அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி டேபிளா கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து டேட்டாவை வந்து கீப் ஆன் ஆட் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன பண்ணும், இது வந்து பிடின்ற நேம், டேபிள் நேம் தெரியுதுங்களா உங்களுக்கு பிடின்னு. அதே மாதிரி A2ல இருந்து E7 வரைக்கும் இப்போதைக்கு வந்து பிடி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, பிடினானது ப்ராடக்ட் டேபிள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஆர்டர் டீடைல்ஸ்ல பிரைஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போறோம் வித்தவுட் வி லுக் அப் யூசிங் பவர் query. ஓகே, அதுக்கப்புறமா ப்ராடக்ட் கேட்டகரியும் கொண்டு வர போறோம். இந்த காலம் ஜில இருக்குல்லையா, இது வந்து வித்தவுட் யூசிங் மேனுவலா பண்ணாம பவர் query யூஸ் பண்ணி கொண்டு வர போறோம். எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரோம்னா, இந்த டேட்டா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ரோத் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போய் இப்போ இந்த டேபிள் வந்து A2ல இருந்து D5 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபைனல் வந்து அந்த D5ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு ட்ரையாங்கிள் இந்த ரைட் சைடு பாட்டம்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த செல் வச்சுட்டு ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நார்மலா வந்து இந்த இடத்துல ஒரு செல் வச்சுட்டு டேப் ப்ரெஸ் பண்ணா அடுத்த ரைட் சைட்ல போகும், மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணா ரைட் சைட்ல போகும். ஆனா டேபிள் ரேஞ்சில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு D5 அப்படின்றது ஒரு டேபிளோட கார்னர் இருக்கு இல்லையா, பாட்டம் ரைட் கார்னர் டேபிள் வச்சுட்டு நீங்க ப்ரெஸ் டேப் பண்ணீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ரோ வந்து கிரியேட் ஆகி டேபிளுக்குள்ள இன்செர்ட் ஆகும். இப்போ வந்து A2 to D6 வந்து அந்த ஓடின்ற டேபிள், ஆர்டர் டேபிள் அப்படின்னு. இப்போ இதுல போயிட்டு நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணலாம். 4th January 2023 P-002 அப்படின்ற ஒரு 100 நம்பர்ஸ் ஆர்டர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து லெஃப்ட்ல வந்து ஆர்டர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகுது. வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகிறது வந்து சின்ன கரெக்ஷன் போட்டு O-00001ல இருந்து O-00005 அப்படின்னு சொல்லி ஃபில் அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து நீங்க மேனுவலா VLOOKUP ஆர்டர் வேல்யூ ப்ராடக்ட் கேட்டகரி டைப் பண்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னா இப்படி காப்பி பண்ணிட்டு பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த காப்பி பண்ணிட்டு இப்படி பண்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு ரோன்றனால ஈஸியா பண்ணிடுறீங்க. இதே மாதிரி வந்து 1000 ரோஸ் இருக்கு, டெய்லி 1000 ரோஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, காப்பி பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும், காப்பி பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் சொல்லி டெய்லி பண்ணணும் இல்லையா. இதை அவாய்ட் பண்றதுக்கு பவர் queryல ஒரு டீடைல் இருக்கு, அது எப்படின்றத இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிளை யூஸ் பண்ண போறோம், ஆர்டர் மாஸ்டர் டேபிளை யூஸ் பண்ண போறோம். அதனால வந்து பவர் queryல நம்ம இந்த டேட்டா அப்படின்ற டேபுக்குள்ள போனா பவர் query யூஸ் பண்ண முடியும். பவர் queryல டேட்டான்ற டேப்ல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. கெட் டேட்டா இருக்கு, ஃப்ரம் டெக்ஸ்ட் CSV இருக்கு, ஃப்ரம் வெப் இருக்கு, ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த டேபிள் ரேஞ்சில் ஏதாவது டேபிள் ரேஞ்சில் வந்து அந்த செல்லுக்குள்ள அந்த டேபிள் ரேஞ்சுக்குள்ள உள்ள செல்லை கிளிக் பண்ணிக்கங்க. நான் இப்போ என்ன பண்ணிருக்கிறேன், B3ன்ற செல் கிளிக் பண்ணிக்கிறேன். B3ன்ற செல் வந்து இந்த ஆர்டர் மாஸ்டர் டேபிள்ல இருக்கு. ஓகே, ஓடின்ற டேபிள்ல இருக்கு. ஏன்னா டேபிள் டிசைன் வேணா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். டேபிள் நேம் வந்து ஓடின்னு காமிக்குது. இப்போ C4 கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓடின்ற டேபிள் காமிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் டேட்டாக்குள்ள போயிட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவோம்.
இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு பவர் query ஓப்பன் ஆகி என்ன வருது, இங்க ஓடின்னு ஒரு டேபிள் இப்போ வந்து கிரியேட் ஆகிக்கலாம் query. இது வந்து queries ஆட்டோமேட்டிக்கா ஒரு query வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் டேபிள் எது இருக்கோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாஸ்டர் டேபிள் ப்ராடக்ட் மாஸ்டர் வந்து ஒன்லி யூனிக் டேட்டா வில் பி அவைலபிள். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம், டேட்டா ஃப்ரம் டேபிள் அப்படின்றது ப்ராடக்ட் டேபிள் அப்படின்றது பிடின்னு சொல்லி ஒரு பவர் query வந்து ஒன்று கிரியேட் ஆக போகுது. ஸோ query நம்பர் 1 இப்போ பிடின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. அந்த ப்ராடக்ட் டேபிள்ல என்னென்ன இருக்கு அப்படியே வந்துருக்கு பாருங்க. P-001 அப்படின்றது ப்ராடக்ட் ஐடி, ஆப்பிள் அப்படின்றது ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல அதே மாதிரி எல்லா டேட்டாவும் வந்திருக்குங்க. ப்ரைஸும் வந்திருக்கு, ப்ராடக்ட் கேட்டகரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்ளைடு ஸ்டெப்ஸ் அப்படின்றது இந்த பவர் query எடிட்டர் இங்க பாத்தீங்கன்னா பிடி பவர் query எடிட்டர் இருக்கு இல்லையா, பிடி பவர் query எடிட்டர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்திருக்கோ அது சோர்ஸ்னு ஒன்று இருக்கு, சேஞ்ச் டைப்னு இருக்கு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு இருக்குல்ல, ஹோம் டேப்ல போனீங்கன்னா தான் அந்த க்ளோஸ் அண்ட் லோடு டேப் வரும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ல போனீங்கன்னா அந்த க்ளோஸ் அண்ட் லோடு வராது, ஆட்லயும் வராது, வியூலயும் வராது. ஸோ ஹோம் டேப்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுத்தோம். என்ன அர்த்தம், இந்த பிடின்ற கொரியை நம்ம ரன் பண்ணி க்ளோஸ் அண்ட் லோட் இந்த டேபிள் வந்து பிடின்ற டேபிள் மறுபடியும் கிரியேட் ஆகி இன்னொரு ஷீட்ல வந்து கிரியேட் ஆகும். இப்போ மொத்தம் 3 ஷீட் இருக்குல்ல, ஆர்டர் மாஸ்டர் ஷீட், ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருந்துச்சு. இப்போ பிடின்னு ஒரு ஷீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணுது. இது எதுக்காக கிரியேட் பண்றோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டேட்டா ஃப்ளோ ஆகி ஒவ்வொரு நாளைக்கு 1000 டேட்டா 2000 டேட்டா அந்த மாதிரி க்ரோத் ஆகிட்டே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த பிரைஸ் ஆர்டர் வேல்யூ ப்ராடக்ட் கேட்டகரியில ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதுக்கு பிடின்ற இதை வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்றதுல இந்த டேபிள்ல இருந்து இந்த பிடியை கிரியேட் பண்ணிருக்கோம் பவர் query யூஸ் பண்ணி. இப்போ ஆர்டர் மாஸ்டர் ஷீட் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஏதாவது ஒரு செல் இந்த ஆர்டர் மாஸ்டர் டேபிள்ல ஓடின்ற டேபிள் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணும், டேட்டா ஃப்ரம் டேபிள் ரேஞ்சுக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஓடி அப்படின்ற ஒரு query கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஓடின்ற ஒரு query. இப்போ நம்ம போயிட்டு இதை ரீநேம் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓடின்ற டேபிளோட நேம் தான், நம்ம இதை ரீநேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீநேம் பண்ணாம அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் டேபிள்ல உண்டான ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு என்ன பிரைஸ் சொல்லி வந்தா தான் அந்த ஆர்டர் குவான்டிட்டி கால்குலேட் பண்ண முடியும், ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா, பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. அதே மாதிரி இது என்ன ப்ராடக்ட் கேட்டகரின்னு சொல்லி கொடுத்தா நம்ம குரூப் வைஸ் கேட்டகரி எந்தெந்த குரூப்ல வந்து ப்ராடக்ட் குரூப்ல ஃப்ரூட்ஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த ஜனவரி மாசம் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அப்படின்ற கேட்டகரி எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா பாக்குறதுக்கு ப்ராடக்ட் கேட்டகரின்றது வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ண போறோம், இந்த query ரெண்டாவது query இருக்கு இல்லையா, ஓடின்றதை கிளிக் பண்ணணும். இப்போ பிடின்றது இங்க இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் டீடைல் மட்டும் தான் இருக்கும், ஓடின்றதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஆர்டர் டீடைல் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நேரா வந்து என்ன பண்ணோம், ஹோம் டேப்ல மெர்ஜ் queries இருக்கு. இந்த மெர்ஜ் queries டிரான்ஸ்ஃபார்ம்ல வராது, ஆட் காலம்ல வராது, வியூல வராது. ஸோ ஹோம் டேபிள்ல போயிட்டு மெர்ஜ் queries கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல மெர்ஜ் queries ஃபர்ஸ்ட் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, மெர்ஜ் queries அஸ் நியூன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அந்த ஆப்ஷன் இப்போதைக்கு வேண்டாம், அது இன்னும் அட்வான்ஸ் லெவல். ஸோ மெர்ஜ் queries கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த ஆர்டர் ஓடின்ற டேபிள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன சிம்பிள், ஒரு வார்னிங் சிம்பிள் ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த டேபிள் உண்டான 4 காலம் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ மெர்ஜ் அப்படின்ற டேட்டா, இந்த மெர்ஜின்ற டயலாக் பாக்ஸுக்குள்ள செலக்ட் அ டேபிள் அண்ட் மேட்சிங் காலம்ஸ் டு கிரியேட் அ மெர்ஜ்டு டேபிள் அப்படின்னு இல்லையா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டேபிள் ஓடின்ற டேபிள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அடுத்த டேபிள் வந்து ஒரு இன்னொரு டேபிள் செலக்ட் பண்ணி அதுல மெர்ஜ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி பார்க்கணும். என்ன பண்ணணும், பிடின்னு இருக்கு இல்லையா, இந்த டேபிள் வந்து நமக்கு மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ செலக்டட் டேபிள் அப்படின்றது பிடின்ற டேபிள் செலக்ட் பண்ணிட்டோம் அண்ட் மேட்சிங் காலம்ஸ் டு கிரியேட் அ மெர்ஜ்டு டேபிள் இருக்கு இல்லையா, மேட்சிங் காலம்ஸ் இது ரெண்டுக்கு மேட்சிங் காலம்ஸ் இதெல்லாம் ஆர்டர் ஐடி இதுல இருக்கு, இங்க கிடையாது, ஆர்டர் டேட் இங்க இருக்கு, இங்க கிடையாது, ப்ராடக்ட் ஐடியை கொடுத்து தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம் ரெண்டுக்கும் இல்லையா. ஆர்டர் ஐடி ஆர்டர் டீடைல்ல உண்டான ப்ராடக்ட் ஐடி வந்து எங்க இருந்து ஃப்ளோ ஆகுது, இது எங்க இருந்து கொண்டு வந்திருக்கணும், எதுக்கும் சம்பந்தப்படுத்தணும்னா ப்ராடக்ட் ஐடிக்கு உண்டான ப்ராடக்ட் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் ஐடிக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, வேற எதுக்கும் சம்பந்தப்பட்டு. ஓகே, இப்போ P-001 இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பிரைஸ் சொல்லி பார்க்கணும்னா இது ஆட்டோமேட்டிக்கா போய் இங்க போய் வீலுக்கு பண்ணி என்ன பண்ணும், P-001 அதுக்கு பிரைஸ் வந்து 4வது காலத்துல இருக்கு 300 சொல்லி கொண்டு வரும். இங்க அடுத்து P-004 இருக்கு இல்லையா, இது இங்க இருந்து நிறைய வெட்டிகளை பார்த்துட்டு P-004 வந்து இந்த இடத்துல வரும், இங்க இருந்து ரைட் சைட்ல அப்படியே போய் 320 அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் கேட்டகரியும் கொண்டு வரும்.
ஸோ ரெண்டுக்கும் வந்து காமனா இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான் இல்லையா. ஸோ இங்க வந்து ஜாயின் கைண்ட்ல வந்து லெஃப்ட் அவுட்டர் ஆல் அப்படின்னு இருக்குல்ல, ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேட்சிங் ஃப்ரம் செகண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆர்டர் ஐடி அப்படின்ற டேபிள் இருக்குல்ல, ஆர்டர் டேபிள்ல உண்டான ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐடியும் மேட்சிங் ஃப்ரம் தி செகண்ட் இதுல மேட்ச் பண்ணி கொண்டு வரணும்னு அர்த்தம், ரெண்டாவது டேபிள் உண்டான கொண்டு வரணும் அர்த்தம். இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே அப்ளை ஸ்டெப்ஸை கிளியரா பாருங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் லோடா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா பண்ணிச்சு. சேஞ்ச் டைப்ன்றத ஆட்டோமேட்டிக்கா பண்ணுச்சு. இப்போ நம்ம வந்து மெர்ஜ் கொரி வந்து நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா மெர்ஜ் கொரிஸ் இந்த ஸ்டெப்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க நமக்கு 4 காலம் ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டின்றது 4 ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ பிடின்னு சொல்லி ஒரு டேபிள் டேட்டா இங்க வந்திருக்கு இல்லையா. இப்போ இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடுமே ஆரோ காமிக்குது, ஒரு டபுள் சைடட் ஆரோ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும், கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். பிடி அப்படின்றது என்னன்னா ப்ராடக்ட் டேபிள் அப்படின்னு நம்ம ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதுல உண்டான டேட்டாவோட காலம் நேம் எல்லாமே காமிக்கும். ஓகே ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பிரைஸ் இருக்கு, ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. நமக்கு இதில் டீசெலக்ட் பண்ணிட்டு நமக்கு எது எது வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நேம் வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகே தேவைப்படும், நமக்கு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தேவைப்படும், பிரைஸ் தேவைப்படும், ப்ராடக்ட் கேட்டகரி தேவைப்படும். இந்த 4 தேவைப்படும். ப்ராடக்ட் ஐடின்றது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் ஐடின்றது ஆல்ரெடி ஆர்டர் டேட்டால ப்ராடக்ட் ஐடி இருக்கு. அதனால வந்து அந்த ஆர்டர் ஐடியில உண்டான ஆர்டர் டேட் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் ஐடியை யூஸ் பண்ணிக்க போறோம். அதுல இருந்து வீலுக்கு போட்டு மற்றதெல்லாம் இங்க எடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வீலுக்கு போடுவோம். இங்க வந்து வீலுக்கு போடாம மெர்ஜ் கொரி வச்சு ஜஸ்ட் மேட்ச் பண்ணிருக்கோம், ரெண்டு காலத்தையும் மேட்ச் பண்ணிருக்கோம். ஆர்டர் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் ஐடியும் ப்ராடக்ட் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் ஐடியும் சேம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே இது வந்து ஒரு வீலுக்கு மாதிரி தான். இப்போ ஓகே கொடுத்தாச்சுன்னா இங்க எக்ஸ்பேண்டட் பிடின்னு சொல்லி வந்துருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டெப்ல. ஓகே பக்கத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் உண்டான ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த டேபிள்ல இருந்து வந்துன்றதா பிடி டாட் ப்ராடக்ட் நேம், பிடின்ற டேபிள்ல இருந்து ப்ராடக்ட் நேம் வந்திருக்கு. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அது மாதிரி பிடி டாட் யூஓஎம் வந்திருக்கு இல்லையா. எதுனா ரீசன்னா ப்ராடக்ட் டேபிள் அப்படின்றதுல இருந்து யூஓஎம் கொண்டு வந்திருக்கோம், ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து பிரைஸ் கொண்டு வந்திருக்கிறோம், ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து ப்ராடக்ட் கேட்டகரி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து எதை லிங்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னா ப்ராடக்ட் ஐடியை லிங்க் பண்ணி தான். ஆர்டர் டேபிள்ல உண்டான ப்ராடக்ட் ஐடியும் ப்ராடக்ட் டேபிள் உண்டான ப்ராடக்ட் ஐடியும் சேம், அதை வச்சு இன்னைக்கு இந்த காலம்லாம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ. ஓகே புரிஞ்சுங்களா. ஸோ வீலுக்கு போடாமலே இவ்வளோ டீட்டெயில் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் குவான்டிட்டி கிளிக் பண்ணணும், அப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாம இது பிடி பிரைஸ் செலக்ட் பண்ணா ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஸோ எனக்கு ஆர்டர் குவான்டிட்டியும் பிடி பிரைஸும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்றாங்க என்ன பண்றோம், ஆர்டர் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பிடி பிரைஸையும் செலக்ட் பண்றோம். ஒரு சில சமயத்துல வந்து இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு எதுல இருந்து எதுல மைனஸ் பண்ணணுன்றது அந்த ஆர்டர் வந்து கரெக்டா பண்ணணும். இப்போ நமக்கு ரெண்டுல எப்படி வேணா பண்ணிக்கலாம், பிரைஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் குவான்டிட்டி பண்ணலாம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான் இல்லையா. குவான்டிட்டி இன்ட்டு பிரைஸும் ஒண்ணுதான், பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஒண்ணுதான். ஸோ இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணியாச்சு. நேரா ஆட் காலம் அப்படின்ற டேபிள் இந்த மெனுவில் போயிட்டு என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுல போயிட்டு மல்டிப்ளை அப்படின்ற கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஹெடர் வந்திருக்கு. இதுல வந்து மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கும் 5 into 300 which is equal to 1500 அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி மற்ற எல்லாமே மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற டெக்ஸ்ட்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதை போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். இப்போ ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இன்சர்டட் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு, அப்புறம் ரீநேம்டு காலம்ஸ் வந்துருக்கு. ஓகே இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில் எல்லாம் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணோம், ஹோம் டேப்ல போயிட்டு க்ளோஸ் லோடுன்னு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு டேபிளையும் வந்து ஒன்று ஒன்றா கொரி கிரியேட் பண்ணோம். அப்புறம் ஓடின்ற டேபிளை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், இந்த ஹோம் மெனுல போயிட்டு மெர்ஜ் கொரிஸை யூஸ் பண்ணி மெர்ஜ் கொரிஸை கிளிக் பண்ணி நம்ம என்ன டிசைன் பண்ணோம், ரெண்டாவது டேபிள் ஓடின்ற முதல் டேபிள் ஓடின்றதுல ப்ராடக்ட் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு பிடின்னு ஒரு டேபிளை செலக்ட் பண்ணோம். ரெண்டுக்கும் உண்டான ப்ராடக்ட் ஐடி அப்படின்றத மெர்ஜ் பண்ணிட்டு காமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்டர் வேல்யூன்ற கால்குலேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணோம், பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்ற ரெண்டு காலத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்ல போயிட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ல மல்டிப்ளைன்றதை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ரீநேம் பண்ணோம், ஆர்டர் வேல்யூ ரீநேம் பண்ணோம். இவ்வளவு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான டேட்டா வந்துருச்சு. ஓகே இப்போ க்ளோஸ் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த புதுசா ஒரு இன்னொரு ஷீட் கிரியேட் ஆகும் பாருங்க, ஓடின்னு ஒரு ஷீட் கிரியேட் ஆகும் பாருங்க. ஓடின்னு ஒரு ஷீட் கிரியேட் ஆச்சா. இப்போ இந்த ஆர்டர் ஐடியில ஒரிஜினல் ஷீட்ல உண்டான இந்த 5 ரோவில் உண்டான டேட்டாவும் இங்க வந்துருச்சு, ஓடிக்கு வந்துருச்சு.
ஓகே, இதுதான் இந்த ரோவில் உண்டான இந்த டேட்டா மட்டும்தான் நமக்கு ஒரிஜினலா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே VLOOKUP மூலமா வந்தது. ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பிரைஸ், அதெல்லாம் எல்லாமே VLOOKUP போடாம பவர் query மூலமா கொண்டு வந்துட்டோம். இப்போ ஆர்டர் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துருக்கோம். கால்குலேட் பண்ணது மட்டும் வேணா எல்லோ கலர்ல போட்டு அது ரெட் கலர் இதில் போடும். ஓகே, இது வந்து கால்குலேட் பண்ணி எடுத்தோம். அது வந்து அடிஷனல் காலம் ஒன்று ஆட் பண்ணும். இங்க கொரிஸ் அண்ட் கனெக்ஷன்ல ரைட் சைட் பேனல் பாத்தீங்கன்னா பிடி அப்படின்ற 6 rows செலக்டட் அப்படின்னு வந்திருக்கா. 6 rows லோடட். இது ஓடி அப்படின்றது 5 rows லோடட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் சினாரியோல என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஒரு 2-3 ரோ வந்து ஆர்டர் கிரியேட் பண்ணலாமா. 4ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் ஆர்டர் இருக்கு. 5ஆம் தேதி ஜனவரி 2-3 அப்படின்னு சொல்லி போட்டு P-001 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 100 போடலாம். மறுபடியும் ப்ரெஸ் டேப் பண்ணிட்டு 5ஆம் தேதி ஜனவரி இன்னொரு ஆர்டர் போடலாமா. ஓகே, P-003 சொல்லி போட்டு ஒரு 25 சொல்லி போடலாம். அடுத்த ப்ரெஸ் டேப் போட்டு மறுபடியும் 6ஆம் தேதி ஜனவரி 2-3 அப்படின்னு சொல்லி போட்டு P-001 போட்டு ஒரு 7 நம்பர் அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல சின்ன கால்குலேஷன் எரர் மட்டும் ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா போட்டு ஆல்ரெடி வர வச்சோம்னா சின்ன கால்குலேஷன் எரர் இருக்கு. அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் கொடுத்ததுன்னு கரெக்ட் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ், ஆர்டர் வேல்யூ, ப்ராடக்ட் கேட்டகரின்னு நம்ம மேனுவலா போட்டதை வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த மாதிரி போடணும். இது 3 ரோன்றாலும் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா 1000 ரோஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கணும் இல்லையா. டெய்லி 1000 ரோஸ்னா ஒவ்வொரு நாள் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல ஓடின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றோம், இது டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. டேட்டால போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆல்ற கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த ஆர்டர் ஐடி எல்லாமே நமக்கு வந்துட போகுது. ஓகே, இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆல் கொடுக்கலாமா. ரெஃப்ரெஷ் ஆல் சொல்லி கொடுத்தோன்னா ஆர்டர் டேபிள் எல்லாமே கரெக்டா வந்து லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. இதுல நம்ம எதுவுமே VLOOKUP போடல. அடிஷனல் 3 ரோஸ்க்கு வந்து இந்த 4ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி எதுவுமே நம்ம VLOOKUP எதுவும் போடல. அதே மாதிரி ஆர்டர் வேல்யூ நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம கால்குலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி காப்பி பண்ணி போடல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா லோட் ஆகி வரும். இது சின்னதா ஒரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஒரு சார்ட்டிங் வந்து கரெக்டான ஆர்டர்ல இல்லைங்க. ஓகே, 1 ஜனவரி இங்க இருக்கு, 1 ஜனவரி மறுபடியும் இங்க இருக்கு, அடுத்து 3 ஜனவரி. இதை நம்ம போயிட்டு மேனுவலா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இடத்துல போய் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், ஆர்டர் நம்பர் வைஸ், ஆர்டர் ஐடி வைஸ் சொல்லி கொடுத்துட்டு ஓகே சொல்லி கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டா வரும். புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம எய்ம் என்ன பண்ணோம், கிரியேட் ஆர்டர் டீடைல்ஸ். இதுல வந்து பிரைஸ் அப்படின்ற ஐட்டம் என்ன பண்ணோம், VLOOKUP யூஸ் பண்ணாம கொண்டு வந்தோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம், யூசிங் பவர் query பண்ணோம் இல்லையா. யூசிங் பவர் query பண்ணோம். அதே மாதிரி கால்குலேட் ஆர்டர் வேல்யூ, பிரைஸ் ஈக்குவல் டு ஆர்டர், பிரைஸ் இன்டு ஆர்டர் குவான்டிட்டின்றதை யூஸ் பண்ணி எது பண்ணோம், பவர் queryல யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா. பவர் queryல யூஸ் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் செக் இஃப் த டேட்டா ஆர்டர் டீடைல்ஸ் grow automatically if the data grows in original sheet. இந்த ஒரிஜினல் ஷீட் வந்து இதுல வந்து டேட்டா வந்து 3 ரோ க்ரோ பண்ணிருக்கோம் இல்லையா. 3 ரோ புதுசா போட்டிருக்கோம். இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துச்சான்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எத்தனை டேட்டா வந்துச்சு, 3 ரோலையும் வந்து மொத்தம் 1 2 3 4 5 காலம், 5 காலம் டேட்டா, 5 3 5 15. ஓகே, 1000 வந்துச்சுன்னா 1000 into 5 5000 செல்ல உண்டான டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு என்ன பண்ணோம், டேட்டால போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ண அவ்வளவுதான். ஓகே, இந்த ஒரே ஒரு கிளிக் தான். டேட்டான்றது ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக், ரெஃப்ரெஷ் ஆல்ன்றது 2வது கிளிக், 3வது ரெஃப்ரெஷ் ஆல்ன்ற மறுபடியும் அந்த இதை கிளிக் பண்ணா 3 கிளிக்ல நமக்கு டேட்டா வந்துடும். இப்போ 5000 டேட்டாவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல மேனுவலா பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏதாவது காப்பி பண்ணுவீங்க. அப்புறம் இங்க போயிட்டு 1 2 3 இப்படி பார்த்து ஒன்னு ஒன்னா பண்ணிப்பீங்க இல்லையா. பயங்கர டைம் எடுக்கும் இல்லையா. டைம் எடுத்துட்டு போயிட்டு 5000 ரோஸ்க்கு நீங்க இது வந்து இந்த மாதிரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா. அதுக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எரர் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது இங்க காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போய் இங்க பேஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேனுவலா பண்ணாங்கன்னா. ஓகே, ஸோ அதனால வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த பவர் query மூலமா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குன்றதை கத்துக்குங்க. பவர் queryல உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தேவைப்படுது, டேட்டா கிளீனிங் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் எப்படி லோட் பண்றது, டேட்டா கிளீனிங்னா என்ன அப்படின்றதுக்கு நான் வீடியோ அப்பப்போ போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடையுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.